வணக்கம் மக்களே. இப்போ என்னென்னா, இதுக்கு முன்னாடி கிளாஸில் இன்ட்டு வாய்டு ஃப்ளோட்டு பார்த்துட்டோம். இப்போ என்னென்னா டபுள் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன் எல்லாத்துலேயும் சம் பண்ணுறீங்கன்னு கேட்பீங்க. இந்த வாட்டி நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? இதே மெத்தடே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு குட் டெவலப்பர்னால் காப்பி பேஸ்ட் மஸ்ட். சரிங்களா? காப்பி பேஸ்ட் எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்குறீங்களோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ சீக்கிரம் நல்லது. இப்போ டபுள்னு யூஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? இங்கே வரும்போது என்ன பண்ணுறேன், ஓகே, ஏக்கு பதில் டபுள் ஃப்ளோட்டுக்கு பதில் டபுள் கொடுக்குறேன். டபுளுக்கு நான் எஃப்னு மென்ஷன் பண்ண தேவையில்ல. ஓகேவா? இப்போ ஏ ப்ளஸ் பி ரிட்டர்ன் டபுள் ஆகிடுச்சு. இப்போ என்னன்னா, நீங்கள் ஃப்ளோட்டோட அவுட்புட்டை பார்த்தீங்களான்னு தெரியாது. ஃப்ளோட்டோட அவுட்புட் வந்து டெசிமலுக்கு அப்புறம் என்னமோ அது மட்டும் தான் கொடுக்கும். ஃப்ளோட்டும் டபுளும் என்ன, ரெண்டுமே டெசிமல் தானே, அப்புறம் என்ன வித்தியாசம் பெருசா அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். வேறு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃப்ளோட்டில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம், அதாவது அந்த புள்ளிக்கு அப்புறம் 4-5 டிஜிட் தான் வரும். டபுளில் எக்கச்சக்கமான டிஜிட் வரும். சரிங்களா? இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் இருக்குது, எதுவும் இல்லை. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், அதே பேசிக்ன்ற ஆப்ஜெக்டை கூப்பிட்டு அந்த ஆப்ஜெக்டில் என்கிட்ட சம்மு டபுள்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது, அது கால் பண்ணு அப்படின்னு சொன்னேன். கால் பண்ணுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டபுள் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி டபுள்ன்ற வேரியபிளுக்கு ஈன்னு பேர் கொடுக்குறேன். ஈயில் என்ன இருக்குது, அந்த வேல்யூ இருக்குது. ஓகேங்களா? இப்போது சிஸ்ஸோ என்னடா எஸ்ஒய்எஸ்ஓ போட்டு இப்போ திடீர்னு ஏதோ தட்டுறாங்க ஒருத்தன் பார்க்குறீங்களா, கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா எதனா டைப் பண்ணிவிட்டு அங்கே அதுக்கான வேல்யூஸு ஷார்ட்கட்ஸில் என்னென்ன இருக்கோ ப்ரீடிஃபைன்டு திங்ஸ், அதாவது நம்ம ஒரு டெவலப்பர்னால் இதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருப்பாங்க, யாருன்னா ஒருத்தர் பண்ணியிருப்பான் புண்ணியமாக, இந்த புண்ணியமாக நமக்கு ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருப்பான். சரிங்களா? பொண்ணோ பையனோ தெய்வம் நமக்கு, ஏன்னா இல்லைன்னா உட்காந்து ஒன்று ஒன்றா டைப் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் எக்லிப்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, எஸ்டிஎஸ் கேள்விப்பட்டிருங்க. எஸ்டிஎஸ்னால் ஸ்ப்ரிங் பூட் சூட்டு. இன்டெலிஜே யூஸ் பண்ணுங்க. இன்டெலிஜே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். நான் பயன்படுத்தினதில்லை, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டியது இருந்துச்சு. அது நிறைய சஜஷன்ஸ் கொடுக்குது. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கோடிங் பண்ணுறீங்கன்னா இன்டெலிஜேயில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? நான் கொஞ்சம் பழைய ஆள், அதனால் நான் இதை ட்ரை பண்ணேன்னா சிரிக்காதீங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்களா, இங்கே பாருங்க, நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு 0.0001 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, மைனஸில் கொடுக்குறேன். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்களா 2.49999 ஒருத்தர் மைனஸ் வரும், ப்ளஸ் வரும். அது என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அது ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் பண்ணணும். இல்லை நம்ம மைனஸ் சிம்பிள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணுமா, அந்த மாதிரிலாம் டவுட் இருந்துக்கும், கேட்டிங்க. ஸோ அதனால் சப்ராக்ஷனில் டபுள் யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்த ஸ்ட்ரிங் பார்ப்போம். தேங்க்யூ.